நல்ல வருஷத்து பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றியப்பா. நாமத்தை உயர்த்தும், மகிமைப்படுத்தும், ஜனங்களோட பேசும். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையில் எதை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருக்கிறது. தைரியமாக இருங்க. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக இருந்து உங்களை திடமனதாக நடத்துவராக. இன்றைய இறை வார்த்தைக்கு நாம் போவோம். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படி. ஒருவன் தாய் தேற்றுவது போல. ஒரு தாயானவர் தன் பிள்ளைகளை கஷ்ட நேரத்தில், துக்க நேரத்தில், துயர நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில், கதறுகிற நேரத்தில் ஒரு பிள்ளையாக இருக்கும்போது மடியில் போட்டு தாலாட்டி சீராட்டினவர் தன்னுடைய தாயான தோல் மேலே சுமந்து, மடி மேலே சுமந்து, இரவெல்லாம் கண் விழித்து அந்த பிள்ளைக்கு என்ன வியாதி நேரத்தில் நல்ல சுகம் கொடுக்கறதுக்கு வரைக்கும் காத்திருந்து பல சூழ்நிலைகளை தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டுங்கிற பொறுப்போடு பல நிலைகளையும் தன்னை கிரயம் செலுத்தினவர் தான் தாய். அதைவிட மேலாக கிறிஸ்துவானவர் நான் அவருடைய இரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ணப்பட்ட சபை, அவருடைய விழாயிலிருந்து குத்தப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் பீறிட்டு வந்ததே, அந்த விழா எழுபுதான் சபையே. பாண்டோடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே ஒரு விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அதனால் அந்த தாயினும் மேலாக நம்ம பெற்றெடுத்த, மாம்சத்தில் பெற்றெடுத்தாங்க நம்ம பெற்றோர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ரட்சிப்பில் பரிசுத்தமாக பெற்றெடுக்க கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிருஷ்டிகர்த்தர். ஒரு மாம்ச பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளையாய் பிறந்தோம். மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். அப்போ ஒரு நிரந்தர ஒரு உறவு இயேசு கிறிஸ்து தான் நம்ம எல்லாருக்கும். அவர் தான் நம்மளை தீட்டுவார். பரிசுத்த ஆவியை குறித்து சொல்ல, நான் போய் உங்களுக்காக தேற்றவாளை அனுப்புகிறேன். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் தேற்றரவாளன். ஒவ்வொருவரையும் தேற்றுவார். எந்த நிலைமையில யாரை எப்படிப்பட்ட சூழ்நிலை தேற்ற வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அதில் ஒரு தாயை போல தாயின் மேலான விதத்தில் நம்மளை தேற்ற முடியும். ஈசாக்கு ரெபெக்காலை கொடுக்கும்போது தாய் ஸ்தானத்தில் இருந்து தன் கணவனுக்கு பணிவிடை செய்தாலாம். தாய்க்காக கண்டிருந்த துக்கம் மறைக்கப்பட்ட அளவுக்கு ரெபெக்கால் காணப்பட்டிருக்கிறார். அவளும் ஒரு தாய் ஸ்தானத்தில் ஈசாக்கை அன்பு பாராட்டி இருக்கிறார். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை என்பது, எருசலேம் என்பது உங்களுக்கு நீங்களும் நானும் தாய் வீடு. அங்கே தான் இந்த தாயின் அன்பை கொடுக்குற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார். அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது, நீங்கள் பல சூழ்நிலைகளை உடைந்து நொறுக்க காயப்பட்டு வந்தாலும் உங்களுக்கு தேற்றுகிற இடம், உங்களை கண்ணீரை துடைக்கிற இடம், உங்கள் வாழ்க்கையில் காயங்களை ஆற்றி குணமாக்குற இடம், உங்களுக்கு வேலை தேவன் தம் அன்பை ஊற்றி உங்களை ஆசீர்வதித்து அரவணைக்கிற இடம். அதனால இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். காயப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், துரத்தப்பட்டிருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை தாயிலும் மேலாய் அன்புள்ள இயேசு உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து தம்முடைய அன்பினாலே நிரப்புகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எசப்பாத செய்தியை கேட்குறவங்க எந்த நிலையில், எந்த சூழ்நிலை உடைக்கப்பட்டு இருந்தாலும், கைவிடப்பட்டு இருந்தாலும், துரத்தப்பட்டு இருந்தாலும், அவர்கள் மனக்காயங்கள் இருந்தாலும், அவருடைய வெள்ளான வேதனைகள் இருந்தாலும், அதெல்லாம் கிறிஸ்துவின் கல்வாரி அன்பினாலே பரிசுத்த ஆவியின் மூலமாக தேற்றப்பட ஜெபிக்கிறோம். அவர் காயங்களை குணமாக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.